வள்ளுவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. என் வாயிலிருந்து பரிசுத்தாவியான இடைப்பட்டு பேசுங்க. நம்ம கேட்குற ஒவ்வொரு மக்களின் வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். கர்த்தரோடு கூட இசைந்து நடந்து இருங்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நாளாய் மாற்றுவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாள். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத்து சரித்திரத்தில் 1வது அதிகாரம் 16 17 18 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கு அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அங்கே இந்த 2வது 3வது பதிவு இயேசுவை பின்பற்றுவதில் உண்மை. நகோமியுடைய மருமக்கள், நகோமி குடும்பம் எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கிலியோன், இவங்கெல்லாம் அந்த பஞ்ச காலத்தில் மோவாப்பு தேசத்துக்கு போனவங்க. போனது மாத்திரமல்ல, அங்கே சம்பந்தம் கலந்தாங்க. மோவாபிய தலைவரான பாலாக்கருடைய பேத்தியால் பிள்ளைகளை சம்பந்தம் கொண்டு அங்கேயே இருந்துட்டாங்க. சில நாட்களுக்குள்ளே எலிமெலேக்கு, மக்களும் எல்லாரும் ஆண்கள் வாரிசே மறிச்சிட்டாங்க. அப்போது நகோமி பெத்லேமுக்கு திரும்புகிறா. பெத்லேமிலேருந்து ஆகாரம் உண்டாகிறது, பஞ்சம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சொந்த தேசத்துக்கு போகணும்னு புறப்படுறா. மருமக்கம் அதை பார்த்து அழைச்சி, ஒரு கல்யாணம் முடித்து உங்களுக்கு பிள்ளை பத்து கொடுக்குறவர் நீங்கள் காத்திருக்க முடியாது, அதனால் நீங்கள் இள வயசு உங்கள் தேசத்தில் இருந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னான். இதை கேட்டால் 2 பேரும் அழுதாங்க. மாமியாரை விட்டு பிரியாத அளவுக்கு. மறுபடியும் எடுத்து சொன்னால் அழுத்தம் கொடுத்தாங்க. நகோமி மறுபடியும் யோசிச்சுங்கன்னு சொன்னால் ஒரு நாள் யோசித்து சுய தேசத்துக்குள்ளே போய் அவள் வாழ்க்கையை தேடிக்கிட்டான். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டான். வாழ்க்கைப்பட்ட அந்த குடும்பத்திலே வாழணும். வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கைப்பட்ட இடத்துல தான் வாழணுங்கிற அந்த உறுதி அவளுக்குள்ளே இருந்தது. 2வது ஒரு மோவாபிய பெண்ணு, அவர் தாத்தா பாலாக்கு ஒரு காலத்தில் இஸ்ரேல் வம்சத்தை அழிக்க நினச்சாரு, முடியலை. இதெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த சந்ததி இஸ்ரேல் கர்த்தருடைய ஜனம் அவங்கள சேதப்படுறது இப்படியெல்லாம் கேள்விப்பட்டுக்கலாம். ஒருவேளை தாத்தா செய்ததில் தோற்று போய் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தருடைய ஜனங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை கொஞ்சம் விவரமான பொண்ணு அறிஞ்சிருக்கலாம். இதை கண்ட அந்த மோவாபிய பெண்ணு ரூத்துக்கு தேவன் மேலே ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அதான் சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ எங்கே தங்குறீங்களோ அங்கே நான் தங்குறேன். மரணம் நம்ம பிரிக்க வரை பிரிஞ்சு போகிறத பற்றி பேசாதீங்க. அவள் வர்றதுக்கு மன உறுதியாக இருந்த அந்த உறுதியான பின்பற்றுதல், உண்மையான பின்பற்றுதல். நகோமியை பின்பற்றுவதில் அவள் உண்மையாக இருந்தாள். உண்மையான அர்ப்பணிப்பு. மாமியாரோட வந்தது மாத்திரமல்ல, மாமியார் போய் உணவு தேடி கொடுக்கல. மாமியாருக்கு மருமக போய், அதுவும் ஒரு வசதி படைச்ச ராஜா பேத்தியா போய் அங்கே என்ன செய்கிறா, போவாஸ் வயல் தோட்டத்தில் போய் கதிர் பொறுக்கி, அந்த வார்கோதுமை அறுப்பின் காலத்தில் கதிர் பொறுக்கி அதை கொண்டு மாமியாருக்கு அவளுக்கு உணவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு கடினமான உழைப்பாளி, சுறுசுறுப்பானவா. அதனால தான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டு கர்த்தருடைய நதத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்த எல்லா நற்கிரியிலும் எந்த பிரதிபலனையும் பார்க்காம அந்த மன உறுதிக்கு அடையாளம். மாமியார் செய்ததை எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்ததுனால இதை கண்ட அந்த ஊரார், அந்த போவாஸ் ராஜா எல்லாவற்றிலும் அவளுக்கு தயவு பாராட்டுறாங்க.
இதை கண்டு கேட்குறா, நான் தயவு வருவதற்கு என்ன எனக்கு தகுதி? மாமியார் செய்தது, சொந்த தேசத்தை விட்டு என்னை அறியாத இடத்துக்கு வந்த, கடவுட்ட வந்துட்ட, செட்டையில் வந்துட்ட, நிழலில் அடைக்கலாமா வந்துட்ட, அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கணும் ஆசீர்வதிச்சான். அவள் உண்மையாக பின்பற்றினால தான் அவளுக்குள்ள நிறைவுள்ள ஆசீர்வாதம் ரூத்துக்குள்ள இருந்தது. அவளை மறுமணம் முடிக்க போவாஸ் காத்திருந்தார். அவள் பெரிய ராஜ சந்ததியில் வாழ்ந்தா. அவன் சந்ததியில் கிறிஸ்து பிறந்தார். இன்னைக்கு பெரிய இயேசுவின் வம்சவழிங்கிற பட்டியலில் வந்துட்டான். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சொந்தக்காரன். காரணம், உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் சந்ததியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ரூத்து வந்து மோவாபிய ஸ்திரீ, 10 தலைமை உள்ளே வர முடியாது. ஆனால் அவள் இடம் பெற்றிருக்கானா, அவள் வாழ்க்கையில் இருந்த உண்மையான அர்ப்பணிப்பு. அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கை உண்மையாக அர்ப்பணிங்க. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசுவே, உண்மையாய் பின்பற்றுகிற அனுபவத்தை கடந்து வரும்படி, அப்படிப்பட்டவர்களை உண்மையுள்ளவர்கள் பரிவுன ஆசீர்வாதம் பெறபடி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.